விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா? கடைசி நேரத்தில் வந்து விழுந்த தடை. தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து ஜெயித்த விஜய் புதுச்சேரியில் பாஜகவிடம் ஜெயிக்காதது ஏன்? பாஜகவுக்கு எதிராக செயல்பட்ட மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி தோல்வி அடைந்தது எப்படி? இவிஎம் மீது விழுந்திருக்கக்கூடிய திடீர் சந்தேகம், முதல் நாளே அராஜகத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய தற்குறிகள், தத்தளிக்கும் வாக்காளர் பெருமக்கள், கொளத்தூரில் கதறி அழுத சேகர் பாபு, நன்றி கூறிய மு.க. ஸ்டாலின், வேதனைப்பட்ட கொளத்தூர் மக்கள், இது மாதிரி இன்னைக்கு அரசியல் சம்பந்தமான பல்வேறுபட்ட செய்திகளையும் அதோடைய வீடியோ தொகுப்புலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் 108 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாரு. ஓகே, அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா? இல்ல ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி தான் நடைமுறைப்படுத்தப்படுமா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. தொங்கு சட்டசபைன்னு சொல்லி கடந்த 6 மாசமாவே பாஜகவை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் அமையும், அவங்க சொன்ன மாதிரியே இங்க ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சது. அதுக்கேற்ற மாதிரி இப்ப மக்கள் மத்தியில ஒரு அடுத்தடுத்த சந்தேகங்கள். அது எப்படி தமிழ்நாட்டில் விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் அலை உருவாயிருச்சு, சினிமாவை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புதுச்சேரியிலேயே மக்கள் தமிழ் சினிமா தானே பாக்குறாங்க, அங்க என்ன இந்தி படமா ஓடிட்டு இருக்குது, ஏன் புதுச்சேரியில இவங்களால ஜெயிக்க முடியல? புதுச்சேரியில எப்படி பாஜக ஜெயிச்சாங்க? இது மாதிரியான பல்வேறுபட்ட கேள்விகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உருவாயிருக்குது. இந்த ஒவ்வொரு கேள்விக்கு நம்ம பதில பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு வீடியோக்களை மக்கள் பார்த்துட்டு வந்துடணும். ஏன் நம்ம இத்தனை நாளா தாவேக்காவை இந்த அளவுக்கு நம்ம கடுமையா எதிர்த்தோம், இனியும் எதிர்ப்போம். அதாவது இவங்களுடைய ஆட்சி, ஒருவேளை விஜய் ஆட்சி அமைத்தால் நல்ல ஆட்சி அமைஞ்சு மக்களுக்காக நல்ல நலத்திட்டங்களை செஞ்சு பாஜக எதிர்ப்புல உறுதியோட நின்றாங்கன்னா கண்டிப்பா விஜயை நம்ம ஆதரிப்போம். ஆனா இங்க வழக்கம் போல எதுக்குமே வீட்டை விட்டு வெளியில வராம பாஜகவுடைய அராஜகங்களை கண்டும் காணாம வாய மூடி கண்ண மூடி போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் வீரியமா நம்ம எதிர்க்க தான் செய்வோம். அப்ப அந்த வகையில இப்ப இன்னைக்கு ஏன் நம்ம இத்தனை நாளா நம்ம தாவேக்காவை இந்த அளவுக்கு நம்ம எதிர்க்க காரணம்னா, இது ஒரு பொறுப்பற்ற ஒரு அரசியலா இருக்கு. தன்னை நம்பி வரக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு எந்த ஒரு நெறிமுறைகளுமே சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு எதிர்த்தோம். அது அவங்க வெற்றி அடைந்த முதல் நாளே நடந்திருக்கக்கூடிய அராஜகங்களை பாருங்களேன். எவ்வளவு சென்னையில வெற்றி அடைஞ்சாலும் அந்த பசங்க கொண்டாடுறாங்க. சரி, நீ கொண்டாடிட்டு போ, எல்லா அரசியல் கட்சிகளும் கொண்டாடதான் செஞ்சாங்க. ஆனா இப்படியா பொதுமக்களுக்கு இடையூறு செஞ்சுட்டு இருந்தாங்க? இன்னைக்கு வாக்களித்த ஒவ்வொரு பொதுமக்களுமே இன்னைக்கு வாயில அடிச்சுக்கிறாங்க. ஐயோ, இந்த கூட்டத்துக்கான ஓட்டு போட்டு தொலைச்சோம், ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி கடைசியில் ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கிறோம். நடு ரோட்ல போய் நின்றுக்கிறாங்க. நடு ரோட்ல போய் நின்றுகிட்டு ஒரு இடத்துல பட்டாசு வெடிக்கிறான். மக்கள் பயன்படக்கூடிய முக்கியமான பிரதான சாலை, அந்த இடத்துல போயிட்டு பட்டாசு வெடிக்கிறான். அந்த பட்டாசை சுத்தி பைக்ல ஒரு 10 பேர் ரவுண்ட் அடிக்கிறான். அதை ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறான். பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒண்ணு நிக்குது, ஒரு அரசு பேருந்து ஒண்ணு நிக்குது. அந்த பேருந்துல அந்த கண்ணாடி அளவுக்கு விஜயோடைய போட்டோ தூக்கி அரசு பேருந்துல தூக்கி ஓட்டுறான். அப்ப இப்பேற்பட்ட ஒரு அவங்களோட கொண்டாட்ட மனநிலைங்கிறது உன் கொண்டாட்டமா கொண்டாடிட்டு போ. ஆனா மக்களை இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு, இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொண்டாட்டம்ன்ற பேர்ல மக்களுக்கு இடையூறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சென்னை மவுண்ட் ரோட்ல நேற்று நடந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஒருத்தன் இந்த தாவேக்கா துண்டெல்லாம் தலையில கட்டிக்கிட்டு வேட்டக்காரன் பாட்டை போட்டுக்கிட்டான். புலி உருமுதுன்னு சொல்லி நடு ரோட்லயே பைக்ல உட்காந்துட்டே ஒரு புலி உருமுது டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்ப இவன் பைக்ல ஆடிட்டு இருக்கோம், எங்க பின்னாடி கார்ல இடிச்சிட போறானோ அப்படின்னு சொல்லி காருக்காரர் ஹார்ன் அடிக்கிறார். பின்னாடி அந்த ஹார்ன் அடிச்சு எப்பா பார்த்து இடிச்சிட போதுங்கிறாரு. எனக்கே ஹார்ன் அடிக்கிறியா நீ, நாங்கெல்லாம் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அப்படியே ஜம்ப் பண்ணி வேணும்னே அந்த காரை இடிக்கிறான். நாங்கெல்லாம் ஆளுங்கட்சி, எங்களெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வேணும்னே வந்து இடிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய அராஜகத்தை நடு ரோட்ல செஞ்சு காட்டுறான். செஞ்சு முடிச்சுட்டு அந்த தற்குறி நேத்து என்ன பண்ணுது, இவ்வளவு அராஜகம் செஞ்சு முடிச்சுட்டு ஸ்டாலின் ஒழிக அப்படின்னு தற்குறி நடு ரோட்ல இருந்து அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணுது. ஏன்டா ஸ்டாலின் ஒழியணும்? தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, இது மாதிரியான கல்விக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே செஞ்சு கொடுத்து, அம்பேத்கர் அயலக திட்டம், நம்ம பிள்ளைங்க வெளிநாடு வரைக்கும் போய் படிக்கணும்னு சொல்லி அடுத்த 5 தலைமுறைக்கு, இது சாதாரண ஒரு காரியம் இல்ல, இந்த 5 வருஷத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்விக்காக செஞ்ச இந்த பணிங்கிறது அடுத்த 5 தலைமுறைக்கு அது கல்விக்கான ஒரு பணியா போயிருக்கும்.
அப்ப இப்படி எல்லாம் இந்த மாநிலத்தை கல்வி ரீதியா வளர்ச்சி ரீதியா உயர்த்தினதுக்கு ஸ்டாலின் ஒளிகன்னு சொல்லி ஒரு தற்கொலை நடு ரோட்ல போட்டு டான்ஸ் ஆடுது. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவும் பார்க்க முடிஞ்சது. ஒரு பஸ் ஒன்று வருது, ஒரு பிரைவேட் பஸ். அந்த பஸ்ஸை வழிமறைச்சு அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இவங்களோட கொண்டாட்ட மனநிலை டிவிக்கேன்னு சொல்லி நடு ரோட்ல போட்டு அவ்வளோ பெரிய ஆட்டங்கள் ஆடும்போது இதுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்ம எதிர்த்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு ஒரு வழிகாட்டல இல்லாத, எந்த ஒரு வழிகாட்டல ஒரு நெறிமுறைகளை எதுவுமே இல்லாத இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கும் போது இந்த கூட்டம் தான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகுது. இப்ப இதுல இந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் தான் இப்ப எம்எல்ஏ ஆக போறாரு. யாருக்கு ஓட்டு போட தெரியாது, அவர் வேட்பாளர் பேர் என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு தேவை ஒரு மாற்றம் வேணும். என்னன்னா ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடல, பொதுமக்கள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் இருக்கும்ல, சினிமா பார்த்து வளர்ந்த மக்கள் தானே நம்மளாம். அப்போ சின்ன வயசுல இருந்தே அரசியல்னால சாக்கடை, அரசியல்வாதினால ஊழல்வாதி, காமராஜர் ஆட்சி தான் நல்லா ஆச்சு, காமராஜருக்கு பிறகு யாருமே நல்லா ஆட்சி செய்யவே இல்லை அப்படின்னு இங்க ஒரு கற்பிதம் உருவாக்கப்பட்டுச்சு. 1967க்கு பிறகு 1967க்கு முன்னாடி இந்தியா தமிழ்நாடு செழிப்பா இருந்துச்சான். 1967க்கு முன்னாடி வறுமையில வாழ்ந்துட்டு இருந்தோம். பல ஊர்கள் வறுமையில இருந்தது. 1967க்கு பிறகு அண்ணாவோட ஆட்சிக்கு பிறகு கலைஞரோட ஆட்சிக்கு பிறகு குஜராத்துக்கு நம்ம அரிசியை கொடுத்துருக்கிறோம். குஜராத் அங்க பஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருந்த குஜராத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து மூட்டையை அரிசி அனுப்பி வச்சோம். அவங்களுடைய பஞ்சத்தை நம்ம தீர்த்து வச்சோம். அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி இங்க நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இங்க வந்து சினிமாக்கள் மூலியமாவோ தொடர்ந்து என்ன செய்யப்பட்டுச்சுன்னா ஒரு ஊழல் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். 1967க்கு பிறகு ஊழல் நடந்துகிட்டே இருக்குது, எல்லா அரசியல்வாதியும் ஊழல்காரன் அப்படின்னு ஒரு உருவாக்கப்பட்டதால, அரசியல்வாதினால ஊழல்வாதிகள் அப்படின்னு ஒரு உருவானதால ஒரு மாற்றம் வேணுமே. அதிமுக தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்குமே, ஒரு மாற்றம் வேணும் இந்த மண்டையில போய் உட்காந்துட்டதால யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்தாங்க. அது வந்தவர் யாரு, அவரால் அதை செய்ய முடியுமா, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நின்றுருக்காரா, தன்னை நம்பி வந்த மக்களுக்காச்சும் அவர் நின்றுருக்காரா, எதுவுமே எனக்கு தேவையில்ல, சும்மா போட்டுதானே பார்ப்போம், ஏன் ஒரு ஓட்டு என்னத்தை தீர்மானிச்சிட போகுது அப்படின்னு போட்டதோட இதுதான் இன்னைக்கு டிவிக்கே இன்னைக்கு அவங்க 108 இடங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் இது சிந்திச்சோ எனக்கு ஒரு நல்ல ஆட்சி அமையுமோ அதெல்லாம் இல்லை, நாம ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு மாற்றம் வேணும்னு சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னா ஒரு வெற்றி இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இதோட விளைவு என்ன இருக்குன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ விஜய் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கறது அடுத்த கட்ட கேள்வி. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை தான் அமைஞ்சிருக்குது. தாவேகா 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணி 73 இடங்கள்லயும், அதிமுகவுடைய கூட்டணி 53 இடங்கள்லயும், நாம் தமிழர் ஒரு இடங்கள்லயே ஜெயிக்க முடியல. இதுதான் நடந்திருக்கக்கூடிய நிலவரம். அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவை. விஜய் கையில 108 இடங்கள் தான் இருக்கு. ஆக்சுவலா 108ங்கிறது 108 ஆகாது. விஜய் 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு இடத்த ராஜினாமா செஞ்சுதான் ஆகணும். இப்ப நாளைக்கே சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாக்கெடுப்பு கொண்டு வந்தாங்க, அவர் தன்னோட மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்னா விஜயால அங்க ஒரு ஓட்டு தான் போட முடியும். அவர் ஒரு எம்எல்ஏவா அவரால் ஒரு ஓட்டு தான் போட முடியும். 2 தொகுதியில ஜெயிச்சதால ஒரு 2 ஓட்டெல்லாம் போட முடியாது. சினிமாவில் தான் நான் லியோ ஒரு கேரக்டரும் பார்த்திபனா ஒரு கேரக்டரும் கிளைமேக்ஸ்ல அந்த துப்பாக்கி எடுத்துட்டு லியோடா அப்படின்னு சொல்லி அது சினிமால தான் பண்ண முடியுமே தவிர சட்டமன்றத்தில் போயிட்டு நான் திருச்சி தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கிறேன், பெரம்பூர்லையும் ஜெயிச்சிருக்கேன், 2 ஓட்டு போட முடியும்னா அதெல்லாம் போடலாம் முடியாது. அப்போ விஜய் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறதால அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 107 தான் கணக்கிடப்படும். இப்போ நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுது அப்படின்னா அந்த கட்சி சார்பில் வந்து ஒரு சபாநாயகரை நிப்பாட்டுவாங்க. சபாநாயகர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவரால் ஓட்டு போட முடியாது. அப்ப சபாநாயகரும் ஒன்று மைனஸ் ஆயிரும். சபாநாயகர் மைனஸ் ஆச்சுன்னா ஒட்டு மொத்தத்தில் 106 தான் தாவேகாவோட கெப்பாசிட்டி அப்படின்பது 106 தான் அவங்களோட கெப்பாசிட்டி வரும். இப்போ தாவேகாவுக்கு 118 அவங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் 12 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ 12 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட சாய்ஸ் என்னன்னா, ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அவங்க கூப்பிட வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொள்கை எதிரி திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டாங்களா, திமுக கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இது மாதிரியான கட்சிகளை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விஜய்க்கு ஆளுநர் ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்கலாம். அந்த 15 நாளைக்குள்ள ஒரு தன்னோட பெரும்பான்மையை காட்டி ஆகணும். இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அவர் அதிமுகவை தான் அடுத்த ஆப்ஷனா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதா அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி ஒரு வாய்ப்பு. இப்போ மதிமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. மதிமுக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும் போது மதிமுக இன்னைக்கு காலையில வைகோ சொல்லிட்டாரு, அப்படி நாங்க வந்து ஆதரவுலாம் கொடுக்க மாட்டோம், நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக நாங்களும் அப்படி ஆதரவுலாம் கொடுக்க மாட்டோம், நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அவங்களும் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி திமுக ராஜ்யசபா எம்பி கொடுத்திருக்கிறதால இவங்க வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போவாங்க அப்படின்னா அதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் எப்படா கழட்டி விட்டு ஓடலாம் அப்படிங்கலாம் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நடக்குன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
அப்ப காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் 5 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. போன எலெக்ஷன்லயாச்சும் 18 ஜெயிச்சாங்க, 25 கொடுத்து 18 ஜெயிச்சாங்க. இந்த தடவை 28 கொடுத்து காங்கிரஸுக்கெல்லாம் 10 ஜாஸ்தி. அதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். திமுக தோற்றது முதல் இடம் என்ன கேட்டா எங்க சொன்னா, தொகுதி பங்கீடு செய்யும் போது காங்கிரஸுக்கு 28யும் தேமுதிகவுக்கு 10 கொடுத்தாங்களே, அதுதான் திமுகவுக்கு முதல் தோல்வின்னு என்ன கேட்டா நான் சொல்லுவேன். அப்போ அந்த காங்கிரஸுக்கு 28 கொடுத்ததுல அவங்களால கடைசியில வெறும் 5 தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப அந்த 5 இப்ப காங்கிரஸ் கையில இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் 8ல 2 ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்த செய்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய செயலாளர் தோழர் சண்முகம் அவர் இன்னைக்கு காலையில நான் விஜய் எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டார்னா நாங்க யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வந்தது. ஆனா இன்னைக்கு மதியமே அவரே தெளிவுபடுத்திட்டாரு, நாங்க அப்படி சொல்லவே இல்லை. எங்களுடைய கட்சி சார்பில் இருந்தோ என்னுடைய தரப்புல இருந்தோ நாங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஊடகங்கள் பொய்யான செய்தி வெளியிடுறாங்க, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாண்டை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் திமுக மீறி அவங்க என்னைக்குமே நடக்க மாட்டாங்க. அவங்க திமுகவுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு அது பாரம்பரிய நட்பு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல காங்கிரஸ் மட்டும் போனாலோ அல்லது கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ இவங்க எல்லாரும் சேர்ந்து போனா கூட, இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, ஒட்டு மொத்தத்தில் 9, விடுதலை சிறுத்தைகள் 2, இவங்க எல்லாருமே சேர்ந்து போனால் கூட இது ஒரு 11 தான் தேவை, 11 தான் ஆகும். அப்ப விஜய்க்கு தேவை 12 தேவைப்படுது. அப்ப இதுவுமே ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இவங்க 3-4 பேர் கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து போனாலுமே விஜய்க்கு அங்க ஒரு சீட்டு மைனஸ், ஒரு சீட்டு கம்மியா இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா இவங்க போவாங்களா அப்படிங்கறதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா எல்லாருமே கொள்கை பிடிமானம் உள்ள ஒரு கட்சி, இவங்க போவாங்களான்ற சந்தேகம் ஒரு சிலருடைய ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்போ நிறைய பேர் ஒரு சிலர் சொல்றாங்க, இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இவங்க விஜய் கூட போய் சேர்ந்துறது நல்லதுதான். அப்படி இவங்க போய் சேரல அப்படின்னா அவர் போய் அதிமுக கூட போய் சேர்ந்துருவாரு. அதிமுக கூட போய் சேர்ந்துட்டா அது பாஜக அதிமுக கூட சேர்ந்த ஒரு பாஜக ஆட்சி அமைஞ்சிருமே அப்படின்னு சொல்லி, அதனால இவங்க போறது நல்லது தானே அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அதுவே ஒரு பலகீனமான பேச்சு. இவர் கையில கொள்கை உறுதி இருந்தாருன்னா, தோழர் நீங்க வாங்க, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் நீங்க வாங்க, ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். அப்படி நீங்க வரலன்னா எனக்கு அந்த ஆட்சி தேவையே இல்லை அப்படின்னு சொன்னார்னா தான் அவர் கையில இருக்கக்கூடிய கொள்கை உறுதி. எனக்கு அதிமுக கூட சேர்ந்து பாஜக கூட சேர்ந்து தான் ஒரு ஆட்சி அமைக்கணும், எனக்கு அந்த ஆட்சியே தேவையில்லை, நான் அப்படிப்பட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் தூக்கி போட்டு நான் ரீஎலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தயார் அப்படின்னு விஜய் ஒரு உறுதி எடுத்தார்னா, அந்த விஜய் கூட பேட்டை டிவி நாங்களே சேர்ந்து களத்துல நிக்கிறோம். இல்ல இவர் அந்த ஸ்டாண்ட்லாம் எடுக்க மாட்டாரு, இவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேணாலும் தேவை, ஒண்ணு நீங்க வாங்க நல்ல பேர் கிடைக்கும், நீங்க வரலனா நான் அதிமுக பாஜக கூட நான் சேர்ந்துக்க தயார் அப்படின்னா, அப்படியேப்பட்ட அரசியல பேட்டை டிவி இன்னும் வீரியமா நம்ம எதிர்ப்போம். இன்னும் நம்ம களத்துல இறங்கி இன்னும் நம்ம இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் சாதா ட்ரெய்லர், இதுக்கு அடுத்து இன்னும் நம்ம வீரியமா எதிர்ப்போம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு நபர், நீங்களே அவர் பலகீனமான நபரா பாக்குறீங்க, இவர் இங்க விட்டு அங்க போய் சேர்ந்துருவாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட பலகீனமான நபரை நம்ம பலப்படுத்தணும் எந்த ஒரு அவசியம் இல்ல. இந்த தேர்தலை நீங்க அவரை பலப்படுத்துறீங்க, ஓகே, இந்த தடவை அவருக்கு கொடுத்துருவீங்க. அடுத்த ஒரு எலெக்ஷன் வருமே, அடுத்த எலெக்ஷன் அவருக்கு பெரும்பான்மை இல்லாம போச்சு, இல்ல அவரால் கட்சியை பலப்படுத்த முடியல, அப்போ அவர் பாஜக கூட இப்படி பலகீனமா கொள்கை உறுதி இல்லாத நபர் திரும்ப போய் பாஜக கூட போய் சேர மாட்டாரு என்ன நிச்சயம்? அதனால எப்பவுமே கொள்கை உறுதி முக்கியம். இதனாலதான் நம்ம ஆரம்பத்துல கொள்கை உறுதின்னு சொல்லி அந்த உறுதியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த உறுதியோட விஜய் ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய கேள்விக்குறி. அதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கணுமே, ஏன்னா இவங்களை இவ்வளவு நாளா தற்குறி, அதுக்கப்புறம் ஆச்சரியக்குறி, இப்ப அது கேள்விக்குறியில நிக்குது. இது ஆட்சியை அமையுமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி. இன்னும் 12 எம்எல்ஏக்கள் வேணும். இந்த 12 பேர் இங்க இருந்து போவாங்களா? அப்படி ஃபர்ஸ்ட் இங்கே 12 இல்ல, 12 முதல் இங்க இருந்து போகணும். அந்த 12 ஆதரவு கிடைக்குமா? இல்ல இது கிடைக்கலன்னா ஒரு அதிமுக கூட தான் போய் சேருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் இருக்குது. விஜய் கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாலும், விஜய் முதல்வர் பொறுப்பை ஏத்தாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிற்கும். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் நிரூபிச்சால் மட்டுமே அந்த ஆட்சி தொடரும். அப்படி இல்லைன்னா 1996ல் வாஜ்பாய் பிரதமரா பதவியேற்றாரு, பெரும்பான்மை இல்ல, அப்புறம் அந்த ஆட்சி வெறும் 13 நாள்ல அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்படி ஒரு நிலைமை தான் ஏற்படும். என்ன நடக்குன்ற பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப மக்கள் மத்தியில எழக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு மைல்கல் கேள்வின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சந்தேகமே மக்கள் மத்தியில உருவாயிருக்குது. ஏங்க, ஒரு விஜய் அலை உருவாயிருக்குது, சினிமா பிம்பத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி நடந்திருக்குது? தமிழ்நாட்டில் விஜய் அலை சினிமா பிம்பம் அப்படின்னா அது அப்படியே புதுச்சேரியில நடந்திருக்கணுமே. விஜய் புதுச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு, நல்ல கூட்டம் வந்துச்சு. எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சுன்னா போலீஸ் தடியடி நடத்தினாங்க. தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறை திமுக அன்னைக்கு ரொம்ப நியாயமா நாகரிகமா நடந்துட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை இது வரைக்கும் லட்டி சார்ஜ் பண்ணல. புதுச்சேரி போலீஸ் என்ன தெரியுமா ரூல்ஸ் போட்டாங்க? தமிழ்நாட்டில இருந்து யாரும் வரக்கூடாது,
ஒன்லி புதுச்சேரி மக்கள் மட்டும்தான் இருக்கணும். அந்த புதுச்சேரி மக்கள் லட்டி சார்ஜ் அடிச்சு அழைக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு நல்ல கூட்டம் தான் வந்துச்சு. அப்ப விஜய்க்கு இங்க என்ன ஒரு கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் புதுச்சேரியிலேயே இருக்குது. ஏன் அந்த ஓட்டு அங்க அந்த கூட்டம் அங்கேயும் ஓட்டா மாறல? அங்க பாஜக ஜெயிக்குது. அங்க பாஜகவுடைய கூட்டணி அங்க பெரும்பான்மை பிடிச்சி அங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அங்க விஜயால வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே ஜெயிக்க முடியுது. எந்த அளவுக்குன்னா எல்ஜேகேன்னு சொல்லி ஒரு கட்சி, ஆதவர்ஜுனோட மச்சான், அந்த மச்சான் கரெக்டா அந்த ஒரு தொகுதியில ஜெயிச்சிடறாரு. அவங்களுக்கெல்லாம் விஜயோடைய வளர்ச்சி, விஜய் அலை அவங்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தல. அங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு அத பாதிப்பு அமையல. ஆனா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக மட்டும் அது ஒரு பாதிப்பாவோ ஒரு பெரிய தடையாவோ விஜய் அலையாவோ உருவாயிருச்சு. இது எப்படிங்க சாத்தியம்? புதுச்சேரியில் நடக்க தமிழ்நாட்டில் மட்டும் எப்படிங்க சாத்தியம் சொல்லி மக்கள் மத்தியில பெரிய ஒரு கேள்வி உருவாயிருக்குது. சினிமாவால தான் அப்படின்னா இங்கேயும் தமிழ் சினிமா தான் பார்க்குறாங்க, அங்கேயும் தமிழ் சினிமா தான் பார்க்குறாங்க. இங்கேயும் தமிழ் மொழி தான் பேசுறாங்க, அங்கேயும் தமிழ் மொழி தான் பேசுறாங்க. புதுச்சேரியில் ஒன்றும் பிரெஞ்சு படம் ஓடலையே, அங்க ஒன்றும் ஹிந்தி படம்லாம் ஓடலையே அப்படிங்கிற பெரும்பான்மை கேள்வி இங்க உருவாயிருக்கு. ஏன்னா இங்க திமுக தோற்கடிக்கப்பட்ட மட்டும் இல்லாம ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. அதுதான் பெரிய ஒரு கேள்வி. யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிராக வீரியமா செயல்பட்டாங்களோ அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல அங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இழந்திருக்குது. மம்தா பானர்ஜி எம்எல்ஏ கூட ஆக முடியல. அதே மாதிரி இங்க திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்குது. ஸ்டாலின் எம்எல்ஏ கூட ஆக முடியல. அப்போ பாஜகவை யாரெல்லாம் இந்திய அளவுல வீரியமா எதிர்த்தாங்களோ அவங்க கட்சியை தோல்வி அடைஞ்சா மட்டும் பத்தாது, உனக்கு தோல்வி கொடுத்தா மட்டும் பத்தாது, தோல்விக்கு மேல ஒண்ணு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வெறும் திமுக தோல்வினா தோல்வியா பார்க்கப்படும், அந்த கட்சியோட தலைவரை தோற்கப்பட்டுட்டா அது பெரிய அவமானமா பார்க்கப்படும். அப்போ இதெல்லாம் பாஜகவுடைய ஏதாவது ஒரு சித்து விளையாட்டா? ஏன்னா இவங்க இவிஎம்ல என்ன வேணாலும் செய்வாங்க, இவிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜை தர மாட்டாங்க, விவி பாட்டை எண்ண மாட்டாங்க. இப்படி இவங்க மேல பல சந்தேகங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதால, பல தேர்தல் இந்த மாதிரி நடந்திருக்கிறதால மக்கள் மத்தியில் அடுத்தடுத்த சந்தேகங்கள். கொளத்தூர்ல எப்படி ஸ்டாலின் தோத்து போவாரு? பெத்த புள்ள மாதிரி அந்த தொகுதியை பார்த்தாரு. நீங்க ஒட்டுமொத்த சென்னை ரவுண்ட் அடிங்க, சவால் விட்டு சொல்றேன், ஒட்டுமொத்த சென்னை எங்க வேணாலும் போங்க, கொளத்தூர் மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் சிட்டி நீங்க உங்களால பார்க்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவமனை, அங்க இருக்கக்கூடிய பார்க்கு போங்களேன், லேடிஸ்க்கு ஜிம் இருக்குதுங்க, ஃப்ரீ ஜிம், ஸ்விம்மிங் பூல், பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும், லைப்ரரி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். முதலமைச்சர் நல்லா யோசிச்சு பாருங்க, முதலமைச்சர் பொறுப்பு கட்சியோட தலைவர் பொறுப்புல இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த தொகுதிக்கு போயிருவாரு. தன்னோட தொகுதிக்கு போய் அவ்வளவு தொகுதியை பார்த்து 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 பெத்த பிள்ளை மாதிரி வச்சிருந்தாரு. அந்த தொகுதியை எப்படி தோத்து போறாரு? எனக்கு என்ன ஒரு இதுனா, லீமா ரோஸ் ஜெயிச்சிடுறாங்க. லீமா ரோஸ் யாருன்னா ஆதவர்ஜுனோட மாமியார், அவங்க அதிமுக நிக்கிறாங்க, அவங்க அங்க ஜெயிச்சிடுறாங்க. புதுச்சேரியில ஆதவர்ஜுனோட மச்சான் அவர் தனி கட்சியில நிக்கிறார், அவரு அங்க ஜெயிச்சிடறாரு. விஜய் அலை அங்கெல்லாம் காட்டலையே, அங்கெல்லாம் விஜய் அலை உருவாகல. இங்க மட்டும் கொளத்தூர்ல மட்டும் விஜய் அலை எப்படி உருவாச்சு? இதுதான் நமக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்களை இன்னைக்கு மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்குது. அப்ப இதுக்கு பின்னாடி இவிஎம் உடைய வேலைகள் ஏதாவது நடந்திருக்குமோ? ஏன்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு பாஜக என்ன வேணாலும் செய்வாங்களே, இதெல்லாம் எதாவது நடந்திருக்குமோன்னு சொல்லி மக்கள் மத்தியில பரவலான சந்தேகங்கள் இருக்குது. இதுக்கு என்ன விடை அப்படிங்கறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்து, இதுல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜயால இந்த ஆட்சி அமைக்க முடியுமா? அமைக்கப்பட்டாலும் அந்த ஆட்சி நீடிக்கப்படுமா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.